ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோன்றது பார்க்கலாமா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெட் டுகெதர் ஃபேமிலியோட ஒரு 4 ஃபேமிலியோட நாங்கள் வந்து ஒரு கெட் டுகெதர் தான் பண்ண போகிறோம், நைட் ஸ்டே பண்ணி. அது எதுக்காக அப்படிங்கிறத சொல்கிறேன். ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். என்னென்னா 4 ஃபேமிலி, ஷோபாக்கா ஃபேமிலி, ஷர்மிளாக்கா ஃபேமிலி, அப்புறம் இந்த ஃபேமிலி, நாங்கள் ஒரு 4 பேர் ஃபேமிலி மட்டும் ரொம்ப க்ளோஸ்டு. எங்கே போனாலுமே நாங்கள் வந்து எங்கே போனாலும் சரி பிளான் பண்ணி ஒரு நைட்டு ஸ்டே பண்ணுறதா இருக்கட்டும், பார்பிக்யூ போடுறது, இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகிறதா இருக்கட்டும், எல்லா இடத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி போவோம். அதில் ஒரு ஃபேமிலி இன்றைக்கி வந்து இந்தியாவில் போய் செட்டில் ஆக போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் வந்து இந்த கெட் டுகெதர் வந்து பிளான் பண்ணி போயிருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீடு எல்லாமே காலி பண்ணிட்டாங்க. அதனால் வீடு ஃப்ரீயாக இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நைட்டு நீங்கள் எல்லோரும் ஸ்டே பண்ணணும், நம்ம வந்து திரும்ப எப்போ வர போகிறோம் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, நம்ம வந்து நைட்டு ஸ்டே பண்ணலாம் அப்படின்ட்டு மூட்டை முடிச்சு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். யார் வீட்டுக்கு அப்படிங்கிறத வாங்க போக போக அப்படியே உங்களுக்கே தெரியும். நம்ம இந்தியாவில் போய் செட்டில் ஆகிறோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து அதில் இருக்குது. நம்ம நினைக்கிற மாதிரி ஓகே இவ்வளோ நாள் சம்பாரித்தோம் அங்கே போய் செட்டில் ஆக போகிறோம் அப்படின்றது ஒரு சாதாரண ஒரு லைனில் எழுதிட முடியாது இந்த விஷயத்த. இதில் வந்து நிறைய சாக்ரிஃபைஸ் இருக்கும், நிறைய விஷயங்கள் வந்து ஏற்றத்தாழ்வுகள், நிறைய விஷயங்களை வந்து இழந்திருப்பாங்களா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாங்கள் வந்து கேட்டு ஓகே, ஏன்னா அடுத்த லைனில் நம்மளும் இருப்போம் இல்லையா, அவங்க ஃபஸ்ட்டு போகிறாங்க, அடுத்தடுத்து நம்மளும் இருப்போம். ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நாங்கள் வந்து கிளியராக கேட்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து ஃபுல்லாக பிளான் பண்ணி வச்சுருந்தோம். யார் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷோபாக்கா வீட்டுக்கு தான். உங்களுக்கே தெரியும், எட்டி அப்புறம் என் மக்களே அவங்க வந்து நாகர்கோயில்காரங்களா, அதனால் அந்த ஸ்லாங்கில் பேசும்போது ஒரு சிலருக்கு வந்து பிடிக்கும். ஸோ அவங்க வீட்டுக்கு தான் நம்ம வந்து போயிருக்கோம். நிரஞ்சனன்னா ஷோபாக்கா ஃபேமிலி தான் வந்து ஊருக்கு போகிறாங்க. வாங்க அப்படியே பார்ப்போம். டீ சொல்லுங்க. அவ கேப் பார்ப்போம் முதனால தான் ஐயோ என்னது என்னக்காது எதிர்பார்க்கலையே. பயங்கர என்ஜாய்மெண்ட் பேஸ் இருக்காது. எந்த கண்ட்ரில வருது? அக்கா கூட்டிட்டு போங்க, ஜார்ஜியா கூட்டிட்டு போங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் போயிருந்தோம், அடுத்து ஷர்மிளாக்கா வந்தாங்க, அடுத்து வந்து இந்து வருவாங்க. நாங்கள் அங்கே வந்து நாங்கள் வந்து எதுவுமே சமைக்க வேணாம், நம்ம எல்லோரும் சமைச்சு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் 3 ஃபேமிலியும் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி என்னென்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நூடுல்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஒயிட் பாஸ்தா, நூடுல்ஸு, அப்புறம் ஒயிட் பாஸ்தா. இது வந்து பார்த்திங்கன்னா ரபடின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸ்வீட்டு அது. இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் ஒரு நாள் கண்டிப்பாக வீடியோவில் செஞ்சு காமிக்கிறேன். இது கொஞ்சம் அந்த ஜவ்வரிசிலாம் போட்டு செஞ்சுருந்தேன். ப்ரெட்டு தான், பட் ஆனால் ஜவ்வரிசி போட்டு செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து நூடுல்ஸு, அப்புறம் ரெட் கலர் பாஸ்தா, ஒயிட் கலர் பாஸ்தா, சீஸ் பாஸ்தான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பாஸ்தா. அதுக்கப்புறம் ஒரு சிக்கன் குருமா, ஒரு ஸ்வீட் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ இது நான். அப்புறம் அக்கா வந்து ஷர்மிளாக்கா வந்து மீன் குழம்பும் மீன் ஃப்ரை, அப்புறம் ஒயிட் ரைஸ். அதான் சொன்னல.
நாங்க எது கொண்டு வந்தோம் பாருங்க, அங்க பாருங்க. அங்க பாருங்க. நீங்க ஆர்கனைஸ்டு கப்பிள்ஸ் இல்ல, கிடைச்சிச்சு. ஸ்மால் கப்பிள்ஸ். இந்த ஃபேமிலியும் வந்துட்டாங்க. ஸோ 4 ஃபேமிலியும் வந்து பார்த்திங்கன்னா செம்ம என்ஜாய் பண்ண போகிறோம். அதில் ரொம்ப சோகமான ஒரு விஷயங்களும் நாங்கள் வந்து ஷேர் பண்ணுறோம். ஆக்சுவலாக வந்து அவங்களுக்கு வந்து இப்போ இந்தியாவுக்கு வந்து செட்டில் ஆகிற பிளான் இப்போ இல்லை, இன்னும் கொஞ்சம் நாள் ஆகணும்னு நினச்சாங்க. ஆனால் சடனாக வந்து அவங்க அப்பா வந்து தவறிட்டாங்க. நிரஞ்சன் அண்ணாவோட அப்பா வந்து, அம்மா தான் முடியாமல் இருந்தாங்க, அப்பா நல்லா பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அப்பா வந்து பார்த்திங்கன்னா சடனாக வந்து கார்டியாக் அரெஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் என்ன ஒரு இதில் ஒரு சோகமான விஷயம் என்னென்னா, இவ்வளோ நாள் வந்து கடல் கடந்து சம்பாரித்து நம்ம வந்து அங்கே போய் செட்டில் ஆக போகிற நேரத்துக்கு அவங்க வந்து என்ன பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா, இல்லை நம்ம வந்து ஊருக்கு போய் அம்மா அப்பாவோட கொஞ்ச நாள் இருக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இவங்க வந்து ரிசைனும் பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சடனாக அவங்க அப்பா இறந்துட்டாங்க. ஸோ அதோட தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ரொம்ப இருந்தது. யோசிச்சு பாருங்களேன், இதுக்காக வேலையும் விட்டுட்டாங்க, ஆனால் அவங்க அப்பாவும் இறந்துட்டாங்க. அது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஓகே, எது நடக்குமோ அதானே நடக்கும், நம்ம எதுவும் நம்ம கையில் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து எடுத்தோடனே நாங்கள் வந்து அவங்களுக்கு ஃபுட் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தோம். அப்புறம் நாங்கள் வந்து இது வந்து லாஸ்ட்டு கிஃப்டாக அப்புறம் நம்ம வந்து இந்தியாவில் போய் தான் பார்க்க போகிறோம். அதனால் எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு கிஃப்ட் வாங்கிட்டு போயிருந்தோம். அது மாதிரி ஃபோட்டோஸும் வந்து பார்த்திங்கன்னா டேனியல் அண்ணன் இருந்தால் மட்டும்தான் அந்த ப்ராப்பராக ஃபோட்டோ எடுக்கணும். அப்புறம் முன்னாடியே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து கோட் ஷூட்டு தான் போடணும் 2 பேரும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவையும் பையனையும் வந்து போட சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா கோட் ஷூட் போட்டுட்டு செம்ம பயங்கரமாக இருந்தாங்க. அது அப்புறம் அந்த ஃபோட்டோஸ்லாம் ஃபஸ்ட்டு எடுத்ததுனால இந்த மாதிரி நம்ம கூடவே ஒருத்தங்க வந்து இருப்பாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரமே ஃபோட்டோ எடுக்கணும், ஃபஸ்ட்டே எடுத்துடணும், அப்போ தான் வந்து மேக்கப் கிடையாது, அப்போ தான் வந்து கேங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்கள மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்ல நல்ல ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறோன்னு தான் அர்த்தம். ஸோ டேனியல் அண்ணன் இருந்தாங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ்க்கு வந்து பஞ்சமே இருக்காது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிஃப்டெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நைட் வந்து கொண்டு வந்த சாப்பாடை எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு நைட் ஃபுல்லாக உட்காந்து கதை அடிச்சிட்டு இருந்தோம். நிஜமாங்க, நம்ம சொந்த பந்தத்தில் கூட இவ்வளோ ஒத்துமையாக இருப்போமா அப்படிங்கிறது தெரியாது, அவ்வளோ ஒத்துமையாக இருந்தோம். ஸோ எல்லோரும் வந்து கிஃப்ட் கொடுத்துட்டு நாங்கள் வந்து சாப்பிட உட்காந்துட்டோம். சாப்பிட உட்காரும்போதே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஜோக் அடிச்சுட்டு திரும்பவும் இந்த கேங் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது. இந்த லீவுக்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த நேஷ்னல் டேக்கே வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து ஷோபாக்கா மட்டும்தான் அந்த ஃபேமிலியில் வந்து குரூப்பில் வந்து ஆக்டிவாக இருப்பாங்க. ஒரு கெட் டுகெதர் ஆகட்டும், இங்கே 4 பேர்த்தோட ஃபேமிலியோட பர்த்டேவும் அவந்திகாவோட பர்த்டே வரைக்கும் கூட ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்காங்க. நாங்கள் கூட வந்துடுவோம், ஆனால் அக்கா ஃபஸ்ட்டு வெட்டிங் டே ஆகட்டும், வெட்டிங் டே எல்லாமே ஞாபகம் வச்சுருப்பாங்க. ஸோ இவங்க நாங்கள் 4 பேர் தான். இது வந்து அவங்களோட பொண்ணு சூசன். இவங்க வந்து ஜார்ஜியாவில் வந்து டாக்டர் முடிச்சுட்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக ஊருக்கு போய் செட்டில் ஆக போகிறோன்னா எவ்வளோ விஷயங்கள் வந்து இழக்கணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இவங்கள்ட்ட ஒரு சில டிப்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து கேட்டோம். என்ன அப்படிங்கிறது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் வந்து இன்கேஸ் கண்டிப்பாக வந்து ஊருக்கு போய் செட்டில் தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி சின்ன டிப்ஸ் கிடைச்சிச்சு. கொட்டையை பிடிக்கிற மாதிரியே இருக்கு பண்ணுறேன். என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்து அங்கே போய் செட்டில் ஆகுறோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இழக்கணும்னு சொன்னேன் இல்லையா. அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய ஹாப்பினஸ். மெயினாக வந்து என்ன ஹாப்பினஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா
நம்ம இங்கே வந்து ஒரு தனிக்காட்டு ராஜா மாதிரி இருப்போம். அங்கே போனதுக்கப்புறம் அங்கே உள்ள சொந்த பந்தத்தோடு இருப்போம். பட் ஆனால் இங்கே உள்ள சந்தோஷம் இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆமாவா இல்லையா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுன்னு எஸ்ன்னு சொல்லுங்கள். அடுத்து கமெண்ட்டில் சொல்லிடுங்க எனக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து அங்கே போய் இருக்கிறப்போ ஃபினான்ஷியலில் நம்ம வந்து கொஞ்சம் பேக்ரவுண்டு வந்து ரெடி பண்ணிக்கணும். அதை உடனே ரெடி பண்ணுவோமா இல்லை அந்த போய் அங்கே செட்டில் ஆக போகிற அந்த இயர் செட்டில் பண்ணுவோமா அப்படின்றதும் கண்டிப்பாக கூடவே கூடாது. இதெல்லாம் நாங்கள் வந்து அவங்கள்ட்ட உட்காந்து நாங்கள் 4 ஃபேமிலியும் வந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டோம். என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் அங்கே ஊருக்கு போய் செட்டில் ஆக போகிறீங்க, இது சடனாக எடுத்த பிளான் தான். ஸோ அங்கே வந்து ஃபினான்ஷியலாக நீங்கள் எப்படி பேக்கப் பண்ணிக்குவீங்க, என்ன மாதிரியான விஷயங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அண்ணா சொல்லியிருந்தது, நிரஞ்சனா நான் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி நான் வந்து பென்ஷன் பிளான் போட்டிருந்தேன். ஸோ அந்த பென்ஷன் பிளான் வந்து இப்போ இந்த இயரோட எனக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ எனக்கு ஒரு இன்கம் வருது. அடுத்து இன்னொரு இன்கம், அந்த ஒரு இன்கம்லேயே சோர்ஸ் போதுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அப்போ ரெண்ட்டு இருக்கும்போதே வீடை கட்டி விட்டு அதுலேருந்து ஒரு ரெண்ட்டு வரும். ஸோ அந்த ஒரு ரெண்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து போட்டிருக்க எஃப்டி எல்லாமே வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் 2 முத்தா அவங்களுக்கு வந்து 2 பசங்க இருக்காங்க. அவங்க 2 பேருமே படித்து முடிச்சிட்டாங்க. ஸோ மெயின் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னா அவங்களோட பசங்க படிக்க வச்சது தான். ஸோ அதுலேருந்து அவங்களுக்கு வந்து ஏதாவது கண்டிப்பாக எதிர்பார்த்து நம்ம வந்து செய்ய மாட்டோம். ஸோ அவங்க படிப்பு தான் மெயின் நமக்கு. அது அவங்களுக்கு செட்டில் ஆனதுனால அந்த எந்த பிரச்சனையும் இருக்காது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஏன்னா எல்லா குண்டானுமே வந்து அக்கா வந்து பார்சல் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்களா, வீட்டில் எந்த பொருளுமே இல்லை, அந்த சோஃபா மட்டும்தான் இருக்குது. அவங்க அதனால் சோஃபாவும் போயிடும்டி, சீக்கிரம் வாங்கடி, வந்து உட்கார கூட உங்களால் முடியாதுடி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் அதனால் கொண்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையும் நாங்களே அங்கேருந்து வரும்போதே எல்லாமே அந்த சர்வ் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துருந்தோம். உட்காந்து தனித்தனியாக பிரித்து அவங்கவுங்களுக்கு என்னென்ன வேணுங்கிறத எல்லாமே நாங்கள் வந்து பிரித்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எதுக்காக இந்த விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கேருந்து ஊரில் போய் செட்டில் ஆக போகிற நேரத்தில் நம்மளால் உடனே வந்து பெரிய லம்பான அமௌண்ட்டு கண்டிப்பாக சேவ் பண்ண முடியாது. அதனால் இங்கே இருக்கும்போதே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய விஷயங்களுக்கு வந்து பிளான் பண்ணுங்கள். கொஞ்சம் பொம்பளை பிள்ளைங்க இருந்ததுன்னா கண்டிப்பாக கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு வீடு வாங்கிக்கோங்க. ஏன்னா வீடு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஓப்பனாக சொல்கிறேன் பாருங்களேன். நம்ம இங்கே வந்து யூஏயில் இருந்துட்டு நம்ம அங்கே சொந்த வீடு இல்லை அப்படின்னா, நான் ஓப்பனாக சொல்கிறேன் பாருங்களேன், இந்த வர நாய், போகிற நாய், தெரு நாய் எல்லாமே நம்மளை வந்து பார்த்து ஏளனமாக ஒரு பார்வை பார்க்கும் பாருங்களேன், அந்த மாதிரி நமக்கே ஒரு ஃபீல் உண்டாகும். அதனால் எப்பேற்பட்டு கடன்பட்டாவது ஒரு வீடை வந்து வாங்கி இது பண்ணிக்கோங்க. அதுக்குன்னு அகலக்கால் வச்சு 1 கோடி 2 கோடி அளவுக்கெல்லாம் வாங்காதீங்க. ஏன்னா அந்த மாதிரிலாம் வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த வீடை போய் நம்ம வந்து அங்கே ஸ்டே பண்ணி இருக்கிறோமோ இல்லையோ, இந்த கடனை கட்டியே நம்ம வந்து ஒழிச்சு போயிடுவோம். அதனால் விரலுக்கேற்ற வீக்கமாக எப்போவுமே எந்த விஷயமா இருந்தாலும் அப்படின்னா இன்னும் உங்களுக்கு அதை பற்றின டீட்டெயில் வேணும்னாலும் எனக்கு வந்து சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதை பற்றி டீட்டெயில் சொல்கிறேன். பாட்டு ரவுண்டு என்ன அப்படின்னா, கரோக்கி போட்டு அண்ணன் வந்து ஸ்பீக்கர்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. கரோக்கி போட்டு எல்லாருமே பாடணும் பாருங்கள். டேனியல் அண்ணா, ஜாக்கு, செந்தில் அண்ணாலாம் செம்ம அப்படியே ரஜினி பாட்டாக எடுத்து விட்டுக்கிட்டே இருந்தார். அவ்வளோ ஏன்னா இந்த மாதிரி கெட்ட டைமில் தான் வந்து ஒவ்வொருத்தரோட சுயரூபம்னு தெரியணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவ்வளோ ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே எடுத்த மார்னிங் எடுத்தது. நாங்கள் வந்து இங்கே வந்து வீட்டுக்கு கிளம்புற டைம் வந்துருச்சு. உட்காந்து நைட்டெல்லாம் பேசி முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா மதியானம் ஒரு 12:30 போல் எடுத்தது. ஸோ ரொம்ப மிஸ் பண்ணுறோம் ஷோபாக்கா. பாரு சொல்றேன்.
நான் எடுத்துக்கிறேன் எங்க நம்மளோட இது எங்கம்மா? போங்க ஓ அம்மோ வாங்க 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 சாமான் எடுத்து வாங்க. வாங்கப்பா எல்லாம் பொட்டியை உள்ள வாங்க. ஆமீன். ப்ரேயரே பண்ணல உங்களுக்கு வந்து வாங்க வாங்க நாங்கள் நீங்க எடுத்துக்கோமா வேண்டாமா இது சீட் மேல வச்சு ஓகே ஓகே என்ஜாய் பண்ணீங்களா? அப்படியா? எப்பொழுதுமே ப்ரோக்ரஸ் தான். We are on progress. இல்ல அப்படி இல்ல. Progressing-ஆ போகணும். What about you? எல்லாருக்குமே சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா நாங்கள் ஷார்ஜாவில் இருக்கனால ஃபஸ்ட்டு வண்டி கிளம்புனா தான் அடுத்த வண்டியெல்லாம் கிளம்புவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.